வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். ஸ்ரீ அன்னையின் அன்பரின் உண்மை சம்பவத்தை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். அவசரம் எதற்கும் உதவாது என்ற பதிவை தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அதாவது ஒரு அன்பர், அவர் தீவிர ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பக்தி. அந்த அன்பருடைய மகளுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு. திருமணம் கூடி வர காலதாமதம் ஆகி கொண்டே இருந்தது. இதனால் அந்த அன்பருக்கு ரொம்பவே மன வருத்தம். அந்த அன்பரின் மகளுக்கு தனக்கு திருமணம் நடக்கவில்லையே, தள்ளி கொண்டே போகின்றதே, நமக்கு வயது ஏறிக்கொண்டே போகின்றதே என்ற கவலை. தன் மகளின் கவலை ஒரு பக்கம் இருக்க, அந்த அன்பர் என்ன செய்கிறாங்க, ஸ்ரீ அன்னை கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. பிரார்த்தனை செய்து கொண்டே வருகின்றார்கள். இவங்க ஒரு பக்கம் அந்த பெண்ணிற்கு மாப்பிள்ளையை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த பெண்ணிற்கு ஒரு வரன் அமைந்தது. அந்த வரன் பார்த்திங்கன்னா நல்ல வரன் போல இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அந்த அன்பர் குடும்பத்தோடு சேர்ந்து போய் மாப்பிள்ளை வீட்டில் பேச ஆரம்பித்தார். பெரியவர் என்று அவங்க மாமியாரை அழைக்கவில்லை. அவங்க மாமியார் உடல்நலம் கருதி அவங்க அந்த அன்பர் யாரையுமே கூட பிறந்தவர்கள் உறவுகளே அழைக்கவில்லை. ஏன்னா யாராவது அந்த பெண்ணின் திருமணத்தை தடுத்து விடுவார்களோ, ஏதாவது குறை சொல்லி விடுவார்களோ என்ற ஒரு பயம். அவங்க குருட்டு நம்பிக்கையோட அந்த பெண்ணின் மாப்பிள்ளை வீட்டிற்கு புறப்பட்டு போகின்றார்கள். அவங்களுக்கு ஒரே காரணம், அங்கே போகிறாங்க, அங்கே மாப்பிள்ளை வீட்டில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட படத்தை பார்க்குறாங்க. ஆஹா, அன்னை காண்பித்த வழிதான் இது. ஸ்ரீ அன்னை நம் பெண்ணிற்காக இந்த வரனை பார்த்துருக்காங்க என்று அவங்க முழுமையாக நம்ப ஆரம்பித்தாங்க. அந்த வீட்டில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் இருப்பதை கருதி ஸ்ரீ அன்னை அந்த வரத்தை இந்த மகளுக்கு, தன்னுடைய மகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததாகவே அந்த அன்பர் நினைத்தார். அவருக்கு என்ன ஒரு அவசரம் என்றால், ஸ்ரீ அன்னை வழி காண்பிப்பார்கள். அந்த வழி நல்ல வழியை தேர்ந்தெடுப்பதும் நம் கையில் இருக்கின்றது. அன்னை காண்பிக்கும் வழி நமக்கு நல்ல வழியை தான் காண்பிப்பார்கள். ஆனால் நம்ம எந்த ஒரு செயலியும் செய்யும் பொழுது நம்ம யோசித்து அதை அந்த தேர்ந்தெடுக்கப்படுவது நமக்கு ஏற்றதா என்பதை ஆராய்வது நம்மளுடைய பொறுப்பு. இந்த பாதையில் போ, உனக்கு இதில் ஆபத்து இல்லை, இந்த பாதையில் போ, இதில் ஆபத்து நிறைந்தது என்று சொல்லுவாங்க. ஆபத்து உள்ள பாதையில் தான் நான் போவேன் என்றால் அது நம்மளுடைய தலை எழுத்து என்று சொல்ல முடியும். இறைவன் வழி காண்பிப்பான். அதை நம்ம தேர்ந்தெடுப்பது நம் கையில் தான் இருக்கின்றது. அதுபோல தான் இந்த அன்பர் அவசரம், அவங்க மனசில் அவசரம், தான் மகளுக்கு எப்படியாவது திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என்று அவங்க சகோதரிகளிடம் இருந்து அந்த பெண்ணைக்கு மாப்பிள்ளை பார்க்கும் பொழுதே ஒப்புத்தாம்பலத்தை கையோடு மாற்றிக்கொண்டு வந்து விட்டார்கள். இவங்கள் அவசரம் காண்பிப்பது போல மாப்பிள்ளை வீட்டாரும் அவசரம் காண்பித்தார்கள். ஒரு குடும்பத்தில் பெண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பெண்ணோ தேர்வு செய்யும் பொழுது எதிலுமே அவசரம் காண்பிக்கக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு துணையாக வருவதனால் அந்த துணையை தேர்ந்தெடுப்பதில் நம்ம அவசரம் காண்பிக்கக்கூடாது. ஆனால் இந்த சகோதரி இந்த அன்பர் அவசரம் காண்பித்தார்கள். உற்றார் உறவினர் அழைத்து கொண்டு சென்றால் ஏதாவது ஒரு குறை அவங்க இந்த திருமணத்துக்கு தடை சொல்லி விடுவார்களோ என்ற பயம் அந்த அன்பருக்கு. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நிச்சய உப்பு தாம்பலம் மாதிரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. தன் சகோதரிகளிடம் சொல்கிறாங்க. சகோதரிகள் சொல்கிறாங்க, அவங்க உறவினர்களிடமும் சொல்கின்றார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தீர விசாரித்தீர்களா? தீர விசாரித்து நீ மாப்பிள்ளை
பார்க்கும் வேலை எல்லாற்றையும் விசாரிச்சியா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் விசாரிச்சிட்டேன், அவங்க வந்து நல்ல வேலையில் இருக்காங்க அப்படி சொல்லி மழுப்பலாக பதில் சொன்னாங்க. அந்த பெண்ணிற்கு திருமணமும் அவசர அவசரமாக நடைபெற்றது. வைபோகமாக ரொம்ப ஆடம்பரமான அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தார்கள். 3 மாத காலம் சந்தோஷமாக அந்த பெண் வந்து கணவருடன் வாழ்ந்தாள். 3 மாதத்துக்கு பிறகே தான் அந்த குடும்பத்தில் உறுப்பினர்களுடைய குணங்கள் ஒவ்வொன்றாக தெரிய ஆரம்பித்தது. கடைசியில் பார்த்தால் அந்த பெண்ணின் மாப்பிள்ளைக்கு சுத்தமாக வேலையே இல்லை. அவங்க வேலைக்கு போவது கிடையாது. வேலைக்கு போவது போல் பாவனை செய்து இருக்கின்றார்கள். அந்த பெண்ணை வந்து அவங்க மாமியார் வீட்டில் வந்து கொடுமைகள் பல இழைக்க ஆரம்பித்தார்கள். தன் பெண்ணுடைய வாழ்க்கை இப்படி ஆரம்பித்தது மதர் காண்பித்த வழிதானே என்று அந்த பெண் வந்து மதரை கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது அதே அன்பர் நான் மதரை இவங்கள மாதிரி தீவிரமாக வணங்கும் அன்பர் வந்து கேட்டு அவங்க வந்து புலம்ப ஆரம்பித்தார்கள். உடனே அவங்க சொன்னாங்க, நீ வந்து தீவிரமாக விசாரித்தாயா? அன்னை காண்பித்தார்கள் அந்த வழி, இந்த வழியே போ, விசாரித்து போ அப்படி என்றுதான் ஸ்ரீ அன்னை சொல்லுவாங்க. எடுத்தோம் என்று நம் உடனே அதை முடிக்கலாமா? இல்லை, அந்த வீட்டில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட திருவுருவ படத்தை நான் பார்த்தேன், அவங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க என்று ஒரே பிடிவாதத்தில் இருந்தான். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியுது. சிலவங்க வந்து உண்மையாக எடுத்து அவங்கள வந்து தீவிரமாக கும்பிடுறவங்க இருக்கிறாங்க, வழிபாடு செய்கிறவங்க இருக்கிறாங்க. சிலர் வந்து அவங்க வந்து மற்றவர்கள் சொன்னதுக்காக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் படத்தை வாங்கி வச்சுட்டு அவங்க வழிமுறையை பின்பற்றாதவர்களும் இருக்கின்றார்கள். அப்படிதான் நீ வந்து 2ஆம் வகையை சேர்ந்தவர்களிடம்தான் உன்னுடைய மகளை நீ கொடுத்திருக்கின்றாய் என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, ஸ்ரீ அன்னை வழி வந்து நல்ல வழியைத்தான் உன் மகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நீ இந்த திருமணத்தில் அவசரத்தை காண்பித்தாய் மற்றும் உன் உறவுகள் யாரையும் நீ அழைத்து கொண்டு அந்த திருமண பேச்சை நீ எடுக்கவில்லை. நீங்களாக சென்று நீங்களாக முடிவு செய்த திருமணம். அதனால் அவங்களுக்கு வந்து பெரியவர்கள் இந்த குடும்பத்தில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டார்கள். பெண்ணின் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் பணத்தை அவங்க எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய மருமகளை துன்பப்படுத்தி அந்த பணத்தை அவங்க கறக்க ஆரம்பித்தார்கள். நாளடைவில் 1 வருட காலம்தான் அந்த பெண்ணின் வாழ்க்கை நிரந்தரமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையிலிருந்தே விலகிட்டாங்க. இந்த பதிவு எதுக்குன்னா, எந்த விஷயத்திலும் அவசரம் கூடாது. இந்த அன்பர் வந்து அந்த இன்னொரு இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட படத்தை பார்க்குறாங்க. அவங்க வந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து அன்பு பொழிவது போல நடித்திருக்கின்றார்கள். மேலும் அந்த குடும்ப உறுப்பினர்களை பற்றி அக்கம் பக்கத்தில் அவங்க விசாரிக்கவில்லை. ஸ்ரீ அன்னை வழி காண்பிப்பார்கள், நல்ல வழியை தான் காண்பிப்பார்கள். அதை வந்து நம்ம வந்து அவங்க காண்பிக்கும் வழியிலே வந்து அவங்க எல்லாவற்றையும் வந்து சொல்லுவார், நமக்கு உணர்த்துவார்கள். ஏதாவது இப்போ அந்த மாப்பிள்ளையை பெண்ணிற்கு பார்க்க போகும் பொழுது அந்த உறவுகளை அழைத்து கொண்டு இவங்க சென்றிருந்தால் அவங்களுக்கு வந்து எல்லார்கிட்டையும் பேச்சு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய குணங்கள் வந்து அந்த பேச்சில் வந்து வெளிப்படும். இவங்க அதை செய்யலை. தன் மகளின் திருமணத்தை உடனே நடத்தணும், யாரும் தடுத்து விடக்கூடாது என்று அந்த திருமணத்தில் அவங்க ரொம்பவே அவசரம் காண்பித்தார்கள். இவங்களுடைய அவசரம் மாப்பிள்ளை வீட்டுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. அதனால் அவங்களை எல்லா விஷயங்களையும் மூடி மறைத்து அந்த பெண்ணை திருமணம் செய்ய தன் மகனுக்கு சம்மதித்து இருக்கின்றார்கள். இப்படியாக தன்னுடைய மகளின் வாழ்க்கையை அந்த பெண் வந்து துளைத்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம அவசரம் காண்பிக்க கூடாது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. பொறுமை, அமைதியாக இருந்து நம்ம அதை தீர விசாரித்து தான் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்பது தான் இந்த பதிவு. அப்புறம் வந்து அந்த அன்பர் புரிந்து கொண்டார்கள். தன்னுடைய அவசரத்தால் தன் மகளின் வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நம்மளால் கெடுத்து விட்டோம்
நம்மளால தான் நம்மளுடைய மகளின் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆனது என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.